இந்த கதை ரத்னா அவங்களோடது. அவங்க ஒரு விதவை. அவங்களோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மசாலாவை அரைச்சு வாழ்க்கைய ஓட்டினாங்க. அப்புறம் அவங்களோட குழந்தைங்களையும் வளர்த்தாங்க. இன்னைக்கு அவங்க பையன் விகாஸ் ஜாப் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க பொண்ணு சுரேகா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. அம்மா, இப்பயாவது இந்த மசாலா செய்யறத நிறுத்து, அண்ணன் தான் சம்பாதிக்கிறான்ல. இல்ல கண்ணா, நம்ம கிட்ட சக்தி இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களோட வாழ்க்கை முழுக்க இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே முடிஞ்சிடுமே. இதுல என்ன தப்பு இருக்குடா? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை இத வச்சுதான் ஓடிக்கிட்டு இருந்தது. இது மூலியமா தான் நீங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க. அம்மா, இதுல ஒன்னும் தப்பில்ல. ஆனா உங்களுக்கு வயசாயிட்டு இருக்கே, இப்போ நீங்க ஓய்வு எடுத்துக்கணும். எப்படி இருந்தாலும் அண்ணன் தான் சம்பாதிக்கிறாரேம்மா. ஆமா. சுரேகாவோட கல்யாணம் முடிஞ்சதுமே நான் இப்படி வேலை செய்யறத நிறுத்திடுறேன். நிஜமாவா அம்மா? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேலை செய்யறத நிறுத்திடுவீங்களா? கண்டிப்பா. ரத்னா அவங்களோட ரொம்ப ஃபேமஸ் மசாலா கருப்பு மசாலா. அக்கா, கருப்பு மசாலா கொடுங்க. என்னாச்சு தங்கச்சி? இன்னைக்கு வீட்ல சிக்கனா மட்டனா? இன்னைக்கு இல்லக்கா, நாளைக்கு பண்ண போறேன். கருப்பு சிக்கன். கெஸ்ட் வர போறாங்கல்ல. நல்ல விஷயம்தான். நாள் முழுக்க ரத்னா அவங்க கிட்ட நிறைய பேரு கருப்பு மசாலா தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ரத்னாவுக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிக்கும். இதே போல பல மாசங்கள் கடந்தது. ரத்னா மசாலாக்களை வித்துக்கிட்டே இருந்தா. அப்போ திடீர்னு அவங்களோட பையன் விகாஸ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அட கடவுளே, இது என்னடா விகாஸ்? அம்மா, இது மது. நான் இவளை உயிருக்குறா காதலிக்கிறேம்மா. ஆனா எங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் வீட்டோட மாப்பிள்ளையா வரணுமா? இல்லைன்னா அவங்க வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லைம்மா. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி சொல்லிட்டோம், நான் வீட்டை விட்டு போறேம்மா. வீட்ல இருந்து போகணுமா? ஆனா நீ மட்டும்தான் இந்த வீட்டோட ஆம்பளடா. நீ இந்த வீட்டோட பொறுப்பை எடுத்துப்பேன்னு நான் நினைச்சேன். சுரேகாவோட பொறுப்பையும் எடுத்துப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீ வீட்டை விட்டே போறேன்ற. அம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? சுரேகா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. சரியா செஞ்சிருக்கீங்க அண்ணா. நான் எப்படியும் உங்க மேல ஒரு பாரமா இருக்க விரும்பல. உங்களுக்கும் உங்க வாழ்க்கைய வாழறதுக்கான அதிகாரம் இருக்கு. நீங்க போங்கண்ணா. நான் என்னையும் நம்மளோட அம்மாவையும் பாத்துக்கிறேன். விகாஸ் அப்புறம் அவனோட மனைவியும் ரத்னாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் ரத்னா அழுதுகிட்டு இருந்தா. அட கடவுளே, அம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல. நான் உன்னை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை பத்தி தான் என்னோட கவலையே. உங்க அண்ணன் தான் சம்பாதிக்கிறானே நினைச்சு உனக்கு ஒரு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்ன நடக்குமோ தெரியல. நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே நடக்குமா? ஒருவேளை அண்ணன் உதவி செய்யலனா நம்மளுக்கு என்ன ஆக போகுது? நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களுக்கு உதவி செய்யறேம்மா. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து கருப்பு மசாலாவை செய்யலாம். நிறைய விற்கலாம், நிறையவும் சம்பாதிக்கலாமா? ரத்னாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலுமே சரின்னு தலையாட்டினா. அடுத்த நாள்ல இருந்து சுரேகாவும் மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்போ அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து மசாலாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் நிறைய கருப்பு மசாலாவை செஞ்சாங்க. அப்பாடா, நம்ம கருப்பு மசாலாவை செஞ்சிட்டோம். ஆனா இதை எப்படி விக்கிறது? அம்மா, நான் இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். இது மார்க்கெட்ல வித்து போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி. அப்போ சுரேகா அந்த மசாலாவை எடுத்துக்கிட்டு நிறைய கடைக்காரங்கள்கிட்ட போனா. ஆனா யாருமே அந்த கருப்பு மசாலாவை வாங்கல. அவ நொந்து போயிட்டா. இப்ப என்ன பண்றது? நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். மார்க்கெட்ல அவளோட பார்வை ஒரு மேகி தள்ளுவண்டி மேல பட்டது. அந்த தள்ளுவண்டி கிட்ட ரொம்ப கூட்டம் கூடி இருந்தது. சுரேகா வீட்டுக்கு வந்தா. என்னாச்சுமா? ஏதாவது விற்க முடிஞ்சதா? இல்லம்மா, எதுவும் வித்து போகல. இத கேட்டு ரத்னாவும் நொந்து போயிட்டா. அப்பதான் சுரேகா சொன்னா, அம்மா, நான் இன்னைக்கு மேகி ஸ்டால் கிட்ட பெரிய கூட்டத்தை பார்த்தேன். அது எப்பவுமே இருக்கும். ஆனா அதால நமக்கு என்ன நடக்க போகுது? நாமளும் ஏன் மேகி ஸ்டால ஓபன் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேம்மா. ஏதாவது மேகி கிடையாது, கருப்பு மேகி. கருப்பு மேகி? நம்மளோட கருப்பு மசாலாவை அந்த மேகில யூஸ் பண்ணுவியா?
இதால நம்மளோட கருப்பு மசாலாவும் சரியா பயன்படும். அப்புறம் மக்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா கருப்பு மசாலா நிறைய வித்து போகும். நான் ஸ்டால்ல கருப்பு மசாலாவையும் விக்கிறேன். சொல்ல போனா ஐடியா நல்லா தான் இருக்கு. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். அப்போ கருப்பு மேகியும் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஒரு வாட்டி முயற்சி செஞ்சுதான் பாப்போமே. அடுத்த நாளே சுரேகா மார்க்கெட்ல மேகி ஸ்டால போட்டா. வாங்க வாங்க, கருப்பு மேகி சாப்பிடுங்க. வாங்க வாங்க, கருப்பு மேகி சாப்பிடுங்க. அட, இது என்ன கருப்பு மேகி? இது வித்தியாசமான புது மேகி. அப்படியா? அப்ப எனக்கும் ஒரு கருப்பு மேகி கொடு. சுரேகா ஒரு மேகிய செஞ்சா. அப்புறம் அதுல கருப்பு மசாலாவை சேர்த்தா. கருப்பு மசாலாவை சேர்த்ததுமே மேகி கருப்பாயிடுச்சு. அப்புறம் அந்த மேகிய ஒரு வெள்ளை பிளேட்ல சுரேகா கஸ்டமருக்கு கொடுத்தா. பார்க்க வித்தியாசமா தான் இருக்கு, சாப்பிட்டு பாக்குறேன். அந்த லேடி கருப்பு மேகிய சாப்பிட்டதுமே அவங்க முகத்துல பெரிய புன்னகை வந்துச்சு. அவங்கள பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கருப்பு மேகிய சாப்பிட்டாங்க. முதல் நாள்லயே அந்த கருப்பு மேகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எல்லாரும் கருப்பு மேகிய சாப்பிடவும் செய்றாங்க. அப்புறம் கருப்பு மசாலாவையும் வாங்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சுரேகா ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அப்புறம் அன்னைக்கு சம்பாதிச்ச காசு மொத்தம் ரத்னாவோட கையில கொடுத்தா. அடேங்கப்பா, இவ்ளோ காசா? ஆமாமா, கருப்பு மேகி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோடயே நீங்க செஞ்ச கருப்பு மசாலாவையும் வாங்கிட்டு இருந்தாங்க. ரத்னா சுரேகாவோட நெத்தியில முத்தம் கொடுத்து அவளை ஆசீர்வதிச்சா. அன்னில இருந்து தினமும் சுரேகா கருப்பு மேகி ஸ்டால ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. கஸ்டமர்ஸோட கூட்டம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். சுரேகாவோட கருப்பு மேகி ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுல. 6 மாசத்துக்குள்ள சுரேகா லட்சங்கள்ல சம்பாதிச்சா. இத வச்சு உன்னோட கல்யாணத்தை ரொம்ப கனமா பண்ணுவேன். சரிம்மா, ஆனா எனக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவன் தான் வேணும். இத கேட்டதுமே ரத்னா சிரிச்சாங்க. சில மாசத்துக்கு அப்புறம் ரத்னா சுரேகாவோட கல்யாணம் ரொம்பவே கனமா செஞ்சா. கல்யாணத்துக்கு விகாசும் வந்தான். ஆனா கெஸ்ட் மாதிரி வந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் சுரேகா ஒரு சொந்த ஸ்டால ஓபன் பண்ணா, கருப்பு மேகியோடது. இப்பவும் அவ தினமும் அவளோட அம்மாவை பார்க்க போவா. அவங்களோட அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருப்பா. இப்படி சுரேகா ஒரு பொண்ணா இருந்தும் கூட அவங்களோட முழு வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டா. அதுவும் கருப்பு மேகியோட உதவியால.